8th standard chapter 1 numbers exercise 1.3 ல 5th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா verify identity property for addition and multiplication for the given rational numbers. அதாவது ரெண்டு rational numbers விகிதமுறு எண்கள், அதாவது மேலே கீழே a by b ஃபார்மட்ல இருந்ததுன்னா அது rational numbers னு சொல்லுவோம். அதுக்கு என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி, தமிழ்ல பாத்தீங்கன்னா சமணி அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க. சோ இப்போ additive identity அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நம்பரை நம்ம ஆட் பண்றோமோ நமக்கு ஒரிஜினல் क्वेश्चन வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் a plus 0 is equal to a. ஏன்றது கொடுத்திருக்கிற நம்பர்னு வச்சுக்கோங்க. 0 ஓட அதை ஆட் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா a தான் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 0 உடைய கான்செப்டை கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஆட் பண்ணும்போது இருக்கிற நம்பர் அப்படியே கிடைச்சிரும், மல்டிப்ளை பண்ணும்போது தான் 0. கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜீரோஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், வேணுன்றவங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15/19. ஸோ அப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்? இதோட 0வை ஆட் பண்ண போகிறோம். அப்படி 0 ஆட் பண்ணால் என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 0வோட எதை ஆட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர், தட் இஸ் 15/19. அடுத்தது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கங்க. -18/25 ப்ளஸ் 0. ஸோ அப்போது 0வோட எதை ஆட் பண்ணாலும் இருக்கிறது அப்படியே கிடச்சிரும். ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வோட நம்ம எதை ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 0வோட எதை ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் கிடைக்குதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டதுனால ஹென்ஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஹாஸ் பீன் வெரிஃபைடு. சமணி கூட்டல் சமணி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, அதாவது பெருக்கல் சமணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, அதே அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அதாவது எந்த நம்பரோட, இப்போ ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த நம்பரோட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த சேம் நம்பர் கிடைக்கும். இதுதான் ஐடென்டிட்டி அப்படின்ற வார்த்தையோடைய அர்த்தம். சமணியோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை எடுக்கிறோமோ அதே தான் ஆன்சராக வரணும். இப்போ அடிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 0வோட ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் கிடைக்கும். இதே நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் 0வோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்படி போடக்கூடாது. ஸோ என்ன ஆன்சர் வரும், சேம் ஆன்சர் வரணும்னா நம்ம இங்கே என்ன நம்பர் போடணும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு போடணும். ஸோ அப்போ a × 1 is equal to a. அப்போ எது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, அதாவது பெருக்கல் சமணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது அப்படியே நம்ம இந்த கான்செப்ட் கொடுத்துருக்கிற நம்பரை யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15/19 இன்டூ என்ன போடணும் 1. 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ 15/19 இன்டூ 1 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 15/19. அடுத்தது பார்த்தீங்கன்னா -18/25 இன்டூ 1. 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன சொன்னோம், சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ -18/25. ஸோ 0ஓட ஆட் பண்ணும்போது எப்படி சேம் நம்பர் கிடைக்குதோ 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போதும் சேம் நம்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியோடைய கான்செப்ட். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் வெரிஃபைடு, பெருக்கல் சமணி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடணும். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.